friends, welcome back to our channel. நான் தான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். நம்ம சேனலில் பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். அது யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி யார் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டே 2ல் இருக்கும். டே 2ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ ஒரு லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது செயின்ஸ் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை. நம்ம அதுவுமே செயின்ஸை வந்துட்டு ஹம்ஸ் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்குது. அதே போல் செயின்ஸ் ஆர் ஹம்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்த்தோமா, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் வந்து கண்டினியூஸாக வேவியாக ரவுண்டாக நம்ம வந்துட்டு யூ ஷேப்பில் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்போம். அது பேர் தான் வந்து நம்ம செயின்ஸ்ன்னு சொல்கிறோம். செயின்ஸ் ஆர் ஹம்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு நம்ம சிங்கிள் லைனாகவும் போடலாம், இல்லை அந்த ஹம்ஸவே வந்துட்டு டபுள் ட்ரைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நம்மளுக்கு தேவைப்பட்டு நம்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த லைன்ஸை வந்து நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு இப்போ செயின்ஸை வந்து நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம ட்ரா பண்ணுவோம். அது எப்படின்னா செயின்ஸை நம்ம வந்து 2 டைப்ஸில் சொல்லுவோம். ஒன்று வந்து செயின்ஸே வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். அது ஒன்று வந்து டைனி செயின்ஸ் ஆர் டைனி ஹம்ஸ், இன்னொன்று வந்துட்டு லாங் ஹம்ஸ். டைனி ஹம்ஸ்னால் என்ன, லாங் ஹம்ஸ்னால் என்ன? டைனி ஹம்ஸ்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு செயின்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம டைனி ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லாங் ஹம்ஸ். இதை நம்ம யூ ஷேப்பில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதவே இன்னும் டீப்பராக லென்த்தன் பண்ணி நம்ம வளைவாக கொடுத்து எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம லாங் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு அதையும் எப்படி நம்ம வரையுதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நம்ம மேலே போட்டிருக்க மாதிரியே ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அந்த யூ ஷேப்பில் இருக்கிறது கொஞ்சம் லென்த்தன் பண்ணி காட்டுறதுக்கு, இதாவது நம்ம வந்து ஒரு ஃபில்லப்ஸ் பண்ணுறது டக்குன்னு முடியணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து மெஸ்ஸியாக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி வேணும், டிசைன்ஸ்லாம் நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்னும் போது நம்ம இந்த லாங் ஹம்ஸ் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்லேயும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான லுக்லேயும் நம்மளுடைய மெஹந்தி டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஹம்ஸ் டிசைனை யூஸ் பண்ணி நம்ம வேறு என்ன மாதிரியான க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹம்ஸ் சர்க்கிள், ஹம்ஸ் ஸ்கொயர், அதாவது ஹம்ஸ் பாக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஹம்ஸ் சர்க்கிள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மெயினாக நம்மளுடைய கைகள் மேல் பகுதி அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஏதாவது ஒரு எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் மோஷனில் ஸ்டார்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு டீப்பராக வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய டிசைன்ஸை வந்து விரிவுபடுத்தி காட்டலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் பேஸே வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஹம்ஸ் தான். நம்ம ஹாஃப் சர்க்கிள் போட்டு நம்ம அப்படியே ட்ரைனிங்காக கண்டினியூஸாக நம்ம வந்து மெஹந்தி டிசைன்ஸ் போடுவோம். இது வந்துட்டு இப்போ போட்டிருக்க டிசைன் வந்து ஹம்ஸ் சர்க்கிள், இப்போ போட போகிற டிசைன்ஸ் வந்துட்டு ஹம்ஸ் பாக்ஸு. ஹம்ஸ் பாக்ஸுன்றது வேறு எதுவுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயரை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். டபுள் ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே ஹம்ஸ் டிசைனை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது சிம்பிளாகவும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய டிசைன்ஸாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஹம்ஸ் பாக்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் ஒன்றா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டாட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ ஹம்ஸ் டிசைன் போட்டுட்டிங்க, ஓகே, ஸ்மால் ஹம்ஸ் ஆர் லாங் ஹம்ஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்க. அது போட்டதுக்கப்புறம் மேலே ஸ்மாலாக டாட் வச்சு நம்ம வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய டிசைன்ஸை காட்டுறதுக்கு நம்ம இந்த டாட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டாட் டிசைன்ஸை எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் சிம்பிள் டிசைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை. இப்போ எப்படி மலைத்துளி எந்த ஷேப்பில் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு ரெயின் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெயின் ட்ராப்ஸை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம அந்த லைன்ஸ் மேலேயே அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் கீழே மேலே 2 சைட்லேயுமே வந்துட்டு அந்த ரெயின் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சு அந்த டாட்லேருந்து ஒரு ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைன்ஸ் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஹென்னா லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஹென்னா லீஃப் மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதிகமாக வந்துட்டு ஒரு ஷேப் மாதிரி வரைகிறதுக்கு இந்த லீஃபெல்லாம் மோஸ்ட்டாக வந்து கையில் வரைஞ்சிட்டு சென்டரில் ஃபில்லப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக அந்த மெஹந்தி ஹென்னா கோனை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலான ஒரு லுக்கு. இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் நல்லா மைன்யூட்டாக நோட் பண்ணுங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வைன் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெஹந்தி ஒரு பிரைடுக்கு போடுறேன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் மெஹந்தி வந்து ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம டே 2ல் ஹம்ஸு,
டாட்ஸு, ரெயின் ட்ராப்ஸு, வைன்ஸு அதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுபோல் இப்போயே நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி யாருக்கு எந்தெந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.